அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முஸ்லீம் மேரேஜ் மலிதா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து 1/4 கிலோ வந்து கோதுமை மாவு, 1/4 கிலோ வந்து மைதா மாவு நல்லா ஜல்லடை பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா இதை பிசைஞ்சு நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மெலிசாக திரட்டிட்டு அந்த அப்பளம் மாதிரி நல்லா திரட்டிட்டு மெலிசாக நல்லா கட் பண்ணி ஒரு நல்ல பாய் எடுத்து அது மேலே நல்லா துணி போட்டு தனித்தனியாக நம்ம வந்து ஃபேன் காற்றுல பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சால் தான் அது வந்து நல்லா வந்து அந்த மலிதா வரும். ஸோ அதனால் நான் நல்லா காய வச்சுட்டு 2 தட்டில் நான் எடுத்திருக்கேன், பெரிய தட்டில். ஸோ இந்த மாதிரி நல்லா காயணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா காஞ்சிட்ருக்கு அப்பளம் மாதிரி. இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் கடாய் வச்சிட்டேன். ஸோ இது வந்து கடாய் சூடான பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து நான் 1/2 லிட்டர் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மலிதா நான் எதுக்கு செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வந்து சொந்தக்கார் பொண்ணுக்கு மேரேஜ் அவங்க செஞ்சு கொடு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மலிதா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம வந்து வீட்லேயே கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தட்டு ஹோல்ஸ் தட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து பொரிச்சு எடுத்து அதில் நம்ம போட்டோன்னா அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஹோல் தட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 4-5 போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப வந்து ப்ரௌன் கலராகவும் மாறக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் கலர் மாறிச்சினாவே போதும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆறிட்ட பிறகு அது கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஒரு 4-5 போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று ஒரு விஷயம், நம்ம வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, நம்ம சாப்பிட்டாலும் சரி, நம்ம வந்து சுத்தமாக செஞ்சு கொடுக்கணும். நம்ம வந்து சுத்தமாக செஞ்சு சாப்பிடணும். கிச்சன் எல்லாமே நம்ம க்ளீனாக வச்சுட்டா தான் நம்ம அந்த வந்து சுத்தம் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு திங்ஸ் வந்து வாங்கினா கூட அது வந்து கரெக்டாக அந்த டேட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வாங்கணும். அந்த மாவும் சரி. ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து சுத்தமாக செஞ்சு கொடுக்கணும். சுத்தமாக சாப்பிடணும், சுத்தம் சோறு போடும் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் ஒரு கீழே ஒரு பேப்பர் வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் வந்துடும். ஸோ அதனால் நான் கீழே பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு அப்பளம் மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதை ஒடிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒடியுது. இந்த மாதிரி நல்லா ஒடியணும். ஸோ அப்போ தான் அந்த மலிதா ரெடி பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மலிதா ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஆல்ரெடி வந்து எங்கள் வீட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து நான் இன்னும் டைம் பண்ணிகிட்ருக்கேன் மலிதாக்காக. அவங்க வந்து 200-300 பாக்கெட் 250 பாக்கெட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 300 பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இட்லி குண்டாலையோ இல்லைன்னா வேறு எதுனா குண்டா இருந்துச்சுன்னா அதில் நம்ம போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா இடித்தா தான் அதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி நல்லா இடிச்சிக்கிறேன். ஸோ அப்படியே மிக்சியில் போட்டோன்னா அது வந்து ஒன்றும் பாதியாக அரையும், சரியாக வந்து அது வந்து வராது. ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா இடிச்சிக்கலாம். இது பருப்பு கடையில் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி கட்டையில் இடித்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதில் இடிக்கிறேன். நல்லா எல்லாமே போட்டு நல்லா இடிச்சிக்கிறேன். ஸோ நல்லா இடித்து அது நல்லா ஒரு கொஞ்சம் எல்லாமே ஒடியணும் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி நல்லா ஒடிஞ்சிட்டு பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 டைம் அரைச்சாவே போதும். மிக்சியில் ஒரே டைம் நம்ம வந்து அரைச்சாவே போதும். அது வந்து மெலிசாகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு அரைச்சி நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா மலிதா மாதிரி மலிதா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.
ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கிலோ சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம அந்த இனிப்புக்கு எவ்வளோ சர்க்கரை சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூளாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ எண்ணெய் எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தான் வரும். எண்ணெய் இருந்துச்சுன்னா கட்டியாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பேக் பண்ணிட்டேன் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம். இந்த மேரேஜில் இப்படி தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க எல்லாருக்கும். இதிலே வந்து பாதாம், சின்ன சின்ன பாதாமு, ஸோ அந்த சீட்ஸு, அந்த ஒயிட் கலர் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பூசணி சீட்ஸ், ஸோ அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்தோன்னா. அந்த மாதிரி நம்ம சேர்த்தோம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கவரில் எவ்வளோ அழகாக வந்து பேக் பண்ணியாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.